ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? என் கிட்ஸ் தாங்க அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 63 லிட்டர் குரோமோ ஓடிஜி. இதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா வண்டர் செஃப் ஓடிஜி 60 லிட்டர்ஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்டு 25 டேஸ் வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது தாங்க வண்டர் செஃப்பு. அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணதால். ஆனால் அது வந்த அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணுறப்போ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டன் போட்டுட்டோம். ரீப்ளேஸ் கேட்டேன், ஆனால் அவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது, எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குன்னாங்க. மறுபடியும் ஆன்லைனை வந்து நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணி நியர்பை இருக்கிற குரோமா ஸ்டோருக்கு விசிட் பண்ணியிருந்தோங்க. அங்கே 63 லிட்டர் ஓடிஜி வந்து அவைலபிளாக இருந்துச்சு. 60 லிட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 46 லிட்டர் குரோமோ ஓடிஜி தாங்க. 4 இயர்ஸ் வந்து எனக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சுங்க. நிறைய ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஓடிஜியை. அது ஏன் நான் இப்போ மாற்றினேன்னா, நாங்கள் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுறப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, நிறைய டேமேஜ் ஆகி வரவும் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதை வச்சு நிறைய மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் முடியல. அதுக்கு வந்து நம்ம ரிப்பேருக்கு அடிக்கடி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு புது ஓடிஜியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓடிஜி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,999ங்க. அதாவது நியர்பை 14K அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸா ட்ரே வந்து நம்ம 2 பீஸா ட்ரே வந்து வச்சுக்கலாம். ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரம்பிள் ட்ரே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டிசரி இது வச்சுருப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு கூலிங் ரேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டிசரி சிக்கன் வைப்போம்ல, அதுக்கு தான். ஆனால் இதெல்லாம் நமக்கு பேக்கிங்க்கு வந்து யூஸ் ஆகாது. இது வந்து ஸ்டியூவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏதாவது நம்ம டிக்கா, தந்தூரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேக்கிங் ட்ரே வந்து கொடுத்துருந்தாங்க. மேனுவல் புக்கு வந்து கொடுத்துருந்தாங்கங்க. பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளாஸுக்கு கூட எதுவுமே ஆகாத மாதிரி நல்லா சேஃபாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மோடில் இருக்குங்க. டெம்பரேச்சர், டைமிங், ஹீட்டிங், ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் ஃப்ரிஷியாகவே இருக்குங்க. இந்த ட்ரேஸ் எல்லாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. ஏதாச்சும் பெண்டாக இருக்கா, இல்லை டேமேஜாக இருக்கா, இல்லை ஃபிக்ஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஆன் பண்ணியும் பார்த்தேன். அவன் தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கிட்டேங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னே நம்ம ஓடிஜி யூஸ் பண்ணாலும் புதுசாக ஒரு ஓடிஜி வாங்குறப்போ அதில் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ட்ரையல் ரெசிபீஸ் வந்து கொடுத்துட்டு அப்புறம் தாங்க அது நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். எந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்